ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு லோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற கூல்பேட் கூல்5 ஃபோனோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூல்பேட் கூல்5. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கோ இல்லாட்டி நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm திக்னஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி பிளாஸ்டிக்கும் முன்னாடி கிளாஸ் பில் வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறது ஃபோன் கொஞ்சம் யூனிக்காகவும் ஒரு லோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோன் அளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 145 கிராம் தான் இதோட வெயிட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு சாலிடாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 6.22 இன்ச் கொண்ட HD+ ரெசல்யூஷன் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு நல்லா வேல்யூனே சொல்லலாம். டிஸ்பிளே பார்க்கறது ரொம்ப நல்லாவும் கலர்ஸ்லாம் வைப்ரண்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த டிஸ்பிளேல வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் கிடையாது. ஏன்னா LCD ஸ்க்ரீன்ங்கிறனால இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த கூல்பேட் கூல்5 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து Helio P22 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்கு. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GHz கொண்ட ஆக்டா-கோர் ப்ராசர் தான் வந்து இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் வந்து 12 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்கனால இதோட பேட்டரி லைஃபும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு லோ அண்ட் செக்மெண்ட்டில் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் ஹெவி யூசேஜ் ஆனால் PUBG இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகுது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து உள்ளே வந்து ஒரு பவர் எஃபிஷியனான லோ பவர் கொண்ட சிப்செட் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து PUBG மாதிரி கேம்லாம் வந்து கொஞ்சம் நிறையாவே லேக் ஆகும். மற்றபடி நார்மல் கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் ஆகக்கூடியது தான். நார்மல் ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் நல்லாவே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஜிபின்னு பார்க்கல இங்கே வந்து பவர் VR அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து ஒரு லோ கிராஃபிக்ஸ் கேம் எல்லாமே வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகும். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு லோ ஃபோனுங்கிறனால பெருசாக ஒரு வித்தியாசமும் கொடுக்கல. பின்னாடி வந்து ஆஸ் யூஷுவலான ஒரு டுவல் கேமரா செட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து ஒரு 13 MP f2.2 அபர்ச்சர் சைஸிலும் செகண்டரியாக வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சார் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற கேமரா மூலியமாக நீங்கள் வந்து 1080p 30 frames per second வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f2.2 அபர்ச்சர் சைஸில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு லோ இன் செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே கேமராஸில் எதிர்பார்க்க முடியாது. பட் இது டிசப்பாயின்ட் பண்ணாது, ஓரளவுக்கு டீசெண்டான ஷார்ட்ஸே எடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே வேரியண்ட்டோட தான் வருது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 நேனோ சிம் ட்ரே வந்து இருக்குது. அது கூடவே டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 128GB வரைக்கும் இதில் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை அண்ட் செக்மெண்ட்லேயே வந்து இப்போ வந்து டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுக்கல. பட் இதில் கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pie வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற ஒரு பவர் எஃபிஷியன்டான சிப்பு, அதுக்கப்புறம் ஒரு HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே இதெல்லாம் கப்பல் பண்ணும்போது இந்த 4000 mAh பேட்டரி வந்து போதுமானது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் Type-C கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். நிறையவே வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணல, எத்தனை வோல்டேஜுங்கிறத. ஸோ அது ஒரு சின்ன இது தான் சொல்லணும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், எதுவுமே இல்லாததுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கூல்பேட் கூல்5 இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் சுமார் 8000 ரூபா அப்படிங்கிற விலைக்கு வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக நிறைய ஃபோன்ஸ் இருந்தாலும் இந்த விலைக்கு வந்து 4000 mAh பேட்டரி, Helio P22 ப்ராசர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல Type-C சார்ஜிங் போர்ட், இந்த மாதிரி நல்ல டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. ரெட்மி ஃபோன்ஸ், ரியல்மி ஃபோன்ஸுக்கு காம்படிட்டிவாகவே கண்டிப்பாக இந்த ஃபோன் விட்டுருக்காங்க சொல்லணும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா Redmi 8 அது இல்லாட்டி ரியல்மி C2 இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் ஃபோன் இருந்தாலும் இதுவும் வந்து அந்த காம்படிஷனில் ஒரு நல்ல ஃபோனாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 8000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கூல்பேட் கூல்5 வந்து ஒரு நல்ல வர்த்தியான ஃபோன் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த கூல்பேட் கூல்5 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுல மறக்காம சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிவிக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.